அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மாத காலம் மே மாதத்தில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறும் மாதமாக மே மாதம் அமைவதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவானது விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட போகிறது. உங்களது வாழ்க்கை மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதால் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் பெறக்கூடிய ராசிகளில் விருச்சக ராசி ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பாக்ய குரு உச்சம் பெறுவதால் ஏராளமான நன்மை உங்களை தேடி வருகிறது. சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவானின் உச்சம், அது மட்டுமல்லாது செவ்வாயின் ஆட்சி பலம், புதன் சுக்கிரனின் ஆட்சி பலம், சூரியனின் உச்ச பலம் என கிரகநிலைகளில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே மிகப்பெரிய சம்பவம் ஒன்று யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய உச்ச பயிற்சி காரணமாக இந்த மாதத்தின் இறுதியிலிருந்து சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. அதன் பலனை துவக்கத்திலிருந்தே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது இந்த காலகட்டத்தில் இக்கட்டான முடிவுகளை சரியாக எடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நேரமாக 100 அல்ல 500% இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு தகரமும் தங்கமாக மாறும் நேரமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதால் மே மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிக அபரிவிதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்குகிறது. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய குரு பகவான் கடகராசியில் உச்சபலம் பெறுகிறார். முதன்மை குருவாக நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக சுப குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெறுவதால் இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. அது மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. குரு பகவானின் உச்சம் என்பது உறுதியாகவே பல பணிகளில் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பொன்னான நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறார். நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பொதுவாகவே அனைத்து வாய்ப்புகளும் சமமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த மே மாதத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே தனியின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது. அப்படிப்பட்ட நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு மிக வலுவாக சனியின் ஆட்சி வீடான கும்பராசியிலும் கேது சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலும் வலம் பெறுவது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்த இந்த சூழலில் பெரும்பாலான சிக்கல்கள் விலகி நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது மந்தமான தேக்கமான பல பணிகளை விளக்கக்கூடிய வாய்ப்பையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் நீங்கக்கூடிய வகையில் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் பல காரியங்கள் சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். மே 10 முதல் மேசராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது தகரமும் தங்கமாக மாறும் நேரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சிறப்பான வாய்ப்புகள் புத்துணர்ச்சியுடன் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பிறகு அவரது நட்பு கிரகமான புதனின் ஆட்சி வீட்டிலும் வலம் பெற போகிறார். சுக்கிரனின் அமைப்பு
ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது. துவக்கத்தில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் அவரது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். எனவே உஷ்ணமானது குறைவதோடு மட்டுமல்லாது பல சிரமங்கள் படிப்படியாக குறையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மே மாதத்தில் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் அக்னி நட்சத்திரம் போல் வெயில் சுட்டரிக்கக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் 3 இடங்களில் வலம் வரப் போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப் போகிறாருங்க. அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரப் போகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரும்போது வளர்ச்சியை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மே மாதத்தின் துவக்கத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் முக்கியமான சம்பவங்கள் உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கை மாறும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனமானது இருக்கிறது. அது கம்ப்யூட்டரில் முழுக்க இயங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய வேளையில் அதில் பல நபர்கள் வேலை பார்க்கிறார்கள். உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை பல நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய வேளையில் அந்த அடித்தட்டு வேளையில் அந்த ஐடி கம்பெனி முழுவதையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேளையில் ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு இந்த வேலையில் தொடர்வதற்கு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது. அது என்னவென்றால், உனக்கு இமெயில் ஐடி இருக்கிறதா? இனி தகவல் எல்லாமே இமெயில் ஐடியில் மட்டும்தான் பரிமாறப்படும். உன்னுடைய இமெயில் ஐடியை கொடு என்று அவனிடம் கேட்க, அவனோ நான் இதை சுத்தம் செய்பவன், எனக்கு இமெயில் ஐடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்று சொல்லிவிடுகிறான். உடனே அவன் அந்த வேலையிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறாருங்க. அவருக்கு அந்த வேலையானது பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி வேலை பறிபோனவுடன் அந்த நபர் கலங்கி போகவில்லை. அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போதுதான் வெளியில் வியாபாரத்தை பார்க்கிறார். தரைக்கடை ஒன்றை பார்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் அந்த தரைக்கடை வியாபாரி சுயமாக மட்டுமல்லாது சுதந்திரமாக செயல்படுவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த நபர் ஒரு தரைக்கடை போன்ற ஒன்றை துவங்குகிறார். அதை தொடர்ந்து அந்த கடையை விரிவாக்கம் செய்து வாடகை கட்டிடத்திற்கு மாற்றுகிறார். அதற்கு பிறகு அந்த கடையை மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் செய்வதோடு ஒரு சூப்பர் மாலாக அந்த கடையை மாற்றுகிறாருங்க. அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுல பசார் போன்ற ஒரு கடை அமைப்பை, ஒரு காம்ப்ளெக்ஸை, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸையே திறந்து விடுகிறார் அந்த நபர். அவருக்கு ஏராளமான வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது அவரை சந்திக்க வங்கி அதிகாரி ஒருவர் வருகிறார். உங்களுடைய கணக்கு வழக்கில் ஏராளமான பணப்புழக்கம் இருக்கிறது. அந்த பண புழக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்தால் அதை நான் பேங்க் அக்கௌண்டோடு இணைத்து விடுவேன். நீங்கள் அதை உங்களது இமெயில் ஐடியில் டவுன்லோட் செய்து பார்த்து கொள்ளலாம் என்று அந்த நபரிடம் வந்து பேங்க் அதிகாரி இமெயில் ஐடி கேட்க, அப்போது அவர் சொல்கிறார், எனக்கு இமெயில் ஐடியே இல்லை, வங்கி கணக்கு புத்தகமே போதும் என்று சொல்லிவிடுகிறாருங்க. அப்போது அந்த பேங்க் அதிகாரி, இமெயில் ஐடி இல்லாதபையே இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறீர்களே, இமெயில் ஐடி இருந்தால் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்று கேட்க, இமெயில் ஐடி இருந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தில் கடைநிலை ஊழியராக சுத்தம் செய்து கொண்டிருந்திருப்பேன் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் சில நேரங்களில் சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது. குருவின் உச்சம், சூரியனின் உச்சம் என பல கிரகநிலைகள் இந்த மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று உங்களது வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அளவிற்கு மாறும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு உச்சம் பெறும் நேரமாக இருப்பதால் தகரமும் தங்கமாக மாறும் அற்புதமான தருணமாக அமைகிறது. சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழுமையாக அஷ்டமத்திலிருந்து குரு பகவான் விலகி அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அஷ்டம குருவின் ஆதிக்கம் வீழ்ந்து பாக்ய குருவின் ஆதிக்கம் துளிர்விடும் காலமாக இந்த தருணம் அமைய போவதால் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் அனைத்தும் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் 9
ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெறுவதால் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று. 9 அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கும் குருவின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீண்ட நாள் எதிர்பார்க்கும் அந்த சம்பவம் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும். எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான முடிவுகளை சுதந்திரமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுத்தரும். அதனால் 100% அல்ல 500% உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 வலம் வருகிறாருங்க. சனி 5 இருப்பது ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. நீதி தவறாத சனி பகவானின் அமைப்பால் இந்த வேளையில் பல நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்து நிறைவாக உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் சனியை விட்டு விலகுவதால் யோகம் நிறைந்த பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் தங்கமும் தகரமாக மாறி போன சூழலில் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதும் குரு உச்சபலம் பெறுவதால் தகரமும் தங்கமாக மாறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். துணிச்சலுடன் முயன்று பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துரிதமான மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 8ஆம் இடத்திற்குள்ளும் நுழைகிறார். பெரும்பாலும் முற்பகுதியில் யோகம் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்ப்பதை விட ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார உயர்வை சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் முற்பகுதியில் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் சப்தமத்திலும் நுழைகிறார். ராசிக்கு சகாயமானவரும் ராஜயோகாதிபதியுமாக திகழக்கூடிய சூரியன் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை விட ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைப்பதோடு முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை பளிச்சென வெளிக்கொணரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக வித்யாகாரகரான புதனும் எதிர்பார்ப்பதை விட இந்த 6, 7, 8 என பல இடங்களில் வலம் வருகிறார். ஆட்சி பலமும் பெறுகிறார். எனவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல முடிவுகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக கைகூடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.